ආර්ථික කොල්ලේට ජාතිවාදයට වංචාවට හා දූෂණයට එරෙහිව පවත්වන මේ උද්ඝෝෂණ රැළිය ආමන්ත්‍රණය කරන්නට ජනතා විමුක්ති පෙරමුණේ මාධ්‍යම කමිටු සමාජික ආදරණීය රාමලිංගම් චන්ද්‍රසේකරන් සහෝදරය ඔබට மேடையில் அமர்ந்திருக்கின்ற எங்களது கட்சியின் தலைவர் தோழர் அனுரகுமார திசாநாயக்க அவர்களே, அதே போன்று கட்சியின் பொதுச் செயலாளர் தோழர் டில்வின் சில்வா அவர்களே, அதே போன்று மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய எங்களது கட்சியின் அரசியல் குழு உறுப்பினர்களே, மத்திய குழு உறுப்பினர்களே, மத்திய குழு உறுப்பினர் சகோதரி அவர்களே, அதே போன்று இங்கு வருகை தந்திருக்கின்ற அன்பார்ந்த தாய்மார்களே, தந்தையர்களே, சகோதர சகோதரி, இன்று மக்கள் விடுதலை முன்னணியான நாங்கள் இந்த வியாரமாதேவி மைதானத்தில் ஏன் எதனால் இந்த கூட்டத்தை நடாத்தினோம்? அது வேறு எதனாலும் அல்ல, இலங்கையில் வாழுகின்ற மக்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும், இன்று ஆட்சி பீடத்தில் இருக்கின்ற இன்றைய அரசாங்கத்திற்கு 2.5 வருடங்கள் பூர்த்தியாகிவிட்டது. இந்த 2.5 வருடத்திற்கு முன்பு எமது நாட்டை நாங்கள் திரும்பி பார்க்கின்ற போது இந்த நாட்டை ஆண்டவர்கள் ராஜபக்சாவின் குடும்பம், ராஜபக்சாவின் குடும்ப ஆட்சி, ராஜபக்சாவின் சர்வாதிகாரம், ராஜபக்சாவின் லஞ்ச ஊழல் மோசடி, இந்த மோசடியின் காரணமாக முழு நாட்டு மக்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டன, முழு நாட்டு மக்களுடைய வளங்கள் நாசமாக்கப்பட்டன. அது மாத்திரமல்ல, நாட்டில் இருக்கிற ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கப்பட்டன. அதனால் அன்றைய மக்களுக்கு தேவையாக இருந்தது, எமது நாட்டிற்கு ஜனநாயகத்தை மீட்டெடுக்க வேண்டும், எமது நாட்டில் இந்த நாட்டில் லஞ்ச ஊழல் மோசடியில் இருந்து எமது நாட்டை பாதுகாக்க வேண்டும். அதே போன்று அன்று தலைவிரித்தாடிய இனவாதத்தில் இருந்து நாட்டை மீட்டெடுக்க வேண்டும். ராஜபக்சாவின் ஆட்சியில் முழு நாட்டு மக்கள் மத்தியில், விசேடமாக தமிழ் முஸ்லிம் மக்கள் மத்தியில் பாரிய இன குரோதங்களை வளர்த்து அச்சம் அடைகின்ற ஒரு நிலைக்கு நாடு தள்ளப்பட்டது. அதனால் முழு நாட்டில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் தேவையாக இந்த நாட்டை மீட்டெடுத்து இந்த நாட்டில் வாழ்கின்ற மக்களிடையே லஞ்ச ஊழலற்று, அதே போன்று நாட்டில் இருக்கின்ற சகல மக்களும் சமத்துவத்தின் அடிப்படையில் சகோதரர்களாக வாழக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தப்பட வேண்டும். அந்த எதிர்பார்ப்பின் காரணமாகவும், அதே போன்று அன்றைய காலகட்டங்களில் ஜனநாயக விரோதமான நடவடிக்கையில் முன்னெடுக்கப்பட்டதன் காரணமாகவும், ஜனநாயக விரோத போக்குகள் காரணமாக நாட்டில் இருந்த அனைத்து ஜனநாயக நிறுவனங்களும் சிதைக்கப்பட்டிருந்த சூழலில் மக்களுக்கு தேவை இருந்தது, இந்த ஜனநாயக நிறுவனங்களை புனர் நிர்மாணம் செய்தாக வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த அராஜகத்தில் இருந்து நாட்டை பாதுகாக்க வேண்டும். அதன் காரணமாகவே 2015ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி இந்த ஆட்சி உருவாக்கப்பட்டது. அன்று நல்லாட்சி என்று கூறப்பட்டது. மைத்திரிபால சிறிசேனா அவர்களை ஜனாதிபதியாக்கினார், ரணில் விக்ரமசிங்க அவர்களை பிரதமராக்கினார். அப்பொழுது நாட்டில் இருந்த அனைத்து மக்கள் மத்தியிலும் எதிர்பார்த்து கொண்டிருந்தது, இது நாள் வரைக்கும் இந்த அரசாங்கங்கள், கடந்த 69 ஆண்டுகளாக இந்த நாட்டை ஆண்ட அரசாங்கங்கள், ஒன்று ஐக்கிய தேசிய கட்சி என்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்றும் தனித்தனியாக நாட்டை ஆண்டார். தனித்தனியாக நாட்டை ஆண்டு நாட்டில் இருந்த வளங்கள் மக்களை சூறையாடினார்களே தவிர நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியும். அதனால் 2015ஆம் ஆண்டு ஆட்சி என்பது இந்த இரண்டு கும்பலும் ஒன்று சேர்ந்து ஒன்றாக ஆட்சி செய்கின்றார்கள். ஒன்றாக ஆட்சி செய்கின்ற பொழுது இவர்கள் ஆட்சி பீடம் ஏறியவுடன் இது ஒரு கூட்ட அரசாங்கம் என்று கூறப்பட்டது, இது ஒரு தேசிய அரசாங்கம் என்று கூறப்பட்டது. இலங்கையில் இருக்கின்ற பிரதான கட்சிகளான 2 கட்சிகளும் சேர்ந்து கூட்ட அரசாங்கம் ஒன்று அமைக்கிருக்கின்ற
அது மாத்திரமல்ல, நாட்டில் நல்லாட்சி உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இது நல்லாட்சியின் கீழ் நாட்டில் இருக்கின்ற அனைத்து மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஏதுவான முடிவுகள் எடுக்கப்படும் என்று கூறினார். ஆனால் இன்று 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு நாங்கள் தேடி பார்க்கின்ற போது, அன்று ஆட்சிப்பிடம் ஏறுகின்ற பொழுது இவர்களால் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள், பிரதானமான வாக்குறுதிகள், நாட்டில் லஞ்சத்தை ஒழிப்போம் என்று கூறினார்கள். இந்த நாட்டில் இனவாதத்தை துடைத்தெறிவோம் என்று கூறினார்கள். இந்த நாட்டில் இன ஐக்கியத்தை கட்டி எழுப்புவோம் என்று குறிப்பிட்டார்கள். ஆனால் இன்று நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது லஞ்சம், ஊழல், மோசடி, ராஜபக்சாவையும் மேவி சென்றவர்களாக இந்த ரணில் மைத்திரியினுடைய அரசாங்கம் மாறியிருக்கிறது. நாட்டின் வளங்களை சூறையாடுவதை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது முன்னைய மஹிந்த ராஜபக்சாவின் அரசாங்கத்தை மேவி நாட்டின் இயற்கை வளங்கள், நாட்டின் கடல் வளங்கள், நாட்டின் காட்டு வளங்கள், நாட்டில் இருக்கின்ற துறைமுகம், எண்ணெய் குதங்கள் அனைத்தையும் வெளிநாட்டவருக்கு தாரை பார்க்கின்ற நடவடிக்கையை முன்னெடுக்கின்றவர்களாகவே இந்த மைத்திரி ரணில் அரசாங்கம் மாறியிருக்கிறது. அது மாத்திரமல்ல, கடந்த காலங்கள் இந்த நாட்டில் இனவாத ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த நாட்டில் இருந்த தமிழ் முஸ்லிம் மக்கள் இந்த இனவாதத்தில் இருந்து மக்களை மீட்டெடுத்து இந்த நாட்டின் தமிழ், சிங்கள, முஸ்லிம், மூமின மக்களையும் ஒரு கொடியின் கீழ் வாழ வைக்கப் போகின்றோம் என்று குறிப்பிட்டார். அதனால் கடந்த காலத்தில் காவி உடை அணிந்து கொண்டிருந்த, காவி உடைக்கு மறைந்து கொண்டிருந்த பயங்கரவாத அடிப்படைவாத நடவடிக்கைகளை முன்னெடுத்த, இனவாதத்தை தூண்டிய, அந்த இனவாதத்திற்கு அனுசரணை அளித்தவர்கள் வேறு யாரும் அல்ல, முன்னைய ராஜபக்சாவின் அரசாங்கமாக, முன்னைய ராஜபக்சாவின் குடும்பமாக. அப்படியானால் ராஜபக்சாவின் குடும்பத்தால் முன்னெடுக்கப்பட்ட இனவாதம், இனக்கலவரம், காவி உடை அணிந்த பயங்கரவாதம் மீண்டும் தலைவிரித்து ஆடுகிறது. அவ்வாறு தலைவிரித்து ஆடுகின்ற பொழுது இன்று ராஜபக்சாவுக்கு பதிலாக மைத்திரி, ரணில் இருவருமே ஒன்றாக சேர்ந்து அந்த காவி உடை பயங்கரவாதத்தை போசிக்கின்றார்கள். அவர்களுக்கு பின்னால் மறைந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் இவர்கள் எதனால் இன்று இந்த இனவாத பயங்கரவாதத்தை கட்டியெழுப்ப வேண்டும்? ஏன் இனவாதத்தில் மீண்டும் தமிழ், சிங்கள, முஸ்லிம் மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும், அச்சுறுத்தலை ஏற்படுத்தப்பட வேண்டும்? வேறு எதனாலும் அல்ல, இவர்களால் கடந்த 69 ஆண்டுகளாக இந்த நாட்டின் மக்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளில் எந்த ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்ற முடியாது போயிருக்கிறது. நாட்டில் பொருளாதாரம் கட்டியெழுப்பப்படவில்லை. நாட்டில் இருக்கின்ற மக்களது பிரச்சனைகளை தீர்க்கப்படவில்லை. இளைஞர் யுவதிகளுக்கான 10 லட்சம் வேலை வாய்ப்பை தருகின்றேன் என்று குறிப்பிட்டார்கள் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள். அதற்காக நாட்டில் இருந்த வளங்களை தாரை வார்ப்பதற்கு தயாராகி வந்தார்கள். ஆனால் இன்று இளைஞர்களுக்கு 10 லட்சம் அல்ல, 10 பேருக்கு கூட வேலை கொடுக்க முடியாத நிலைமைக்கு இன்று இந்த அரசாங்கம் தள்ளப்பட்டிருக்கிறது. அதனால் அன்பார்ந்த தாய்மார்களை, தந்தைகளை, சகோதர சகோதரிகளை, இன்று இவைகளை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற போது நாட்டில் அரசாங்கமானது மீண்டும் தனது அராஜகத்தின் மூலமாக, அடக்குமுறையின் மூலமாக மக்களது கருத்துக்களை நசுக்குவதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் விளைவாகத்தான் நேற்று பல்கலைக்கழக மாணவர்கள் இந்த நாட்டில் மக்கள் மீது திணிக்கப்படுகின்ற இலவச கல்வியை குழி தோண்டி புதைக்கப்படுகின்ற சைட்டம் நிறுவனத்துக்கு எதிராக, அந்த கசாப்பு கடைக்கு எதிராக, சைட்டம் என்கின்ற கசாப்பு கடைக்கு எதிராக போராடிய மாணவர்கள் தாக்கப்படுகின்றார்கள், அடிக்கப்படுகின்றார்கள், கால் கையில் முறிக்கப்பட்டிருக்கின்ற நிலைமைக்கு இன்று தள்ளப்பட்டிருக்கிறது. அதனால் இவர்களுக்கு தெரியும், இன்று இந்த நாட்டில் இருக்கின்ற ஆட்சி பீடம் ஏறிய இந்த ரணில் மைத்திரியினுடைய அரசாங்கம் என்பது நாட்டின் வளங்களை தாரை வார்ப்பதை தவிர, நாட்டின் இயற்கை வளங்களை முழுதாக வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு தாரை வார்ப்பதை தவிர வேறு எந்த விதமான மார்க்கங்களும் கிடையாது. அதனால் நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு அதற்கான தகுதியோ தகமையோ இந்த அரசாங்கத்திற்கு கிடையாது.
அதனால் இவர்களுக்கு இன்று தோன்றியிருக்கின்ற இந்த நெருக்கடியின் காரணமாக மீண்டும் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களிடையே இனவாதத்தை தூண்டி நீ தமிழனாக இரு, நீ சிங்களவனாக இரு, நீ முஸ்லிமாக இரு என்று கூறி மக்களை பிரிக்கின்ற நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். அவ்வாறு மக்களை பிரிப்பதன் மூலமாக, அவ்வாறு அச்சத்துக்கு உள்ளாக்குவதன் மூலமாக, அவ்வாறு தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் மத்தியில் இனவாதத்தை தூண்டுவதன் மூலமாக தாங்களது லஞ்ச ஊழல் மோசடி பொருளாதார கொள்கையை மூடி மறைப்பதற்கு ஏதுவான நடவடிக்கையவே இந்த ரணில் மைத்திரி அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது. அதனால் இந்த ரணில் மைத்திரி அரசாங்கமானது கடந்த 69 ஆண்டுகளை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது இந்த ஜூலை மாதம் என்பது இனவாதத்தின் மாதம். ஜூலை மாதம் என்பது இந்த நாட்டின் இனக்கலவரங்களை தூண்டிய மாதம். ஜூலை மாதம் என்பது இந்த நாட்டின் கருப்பு ஜூலையை நிர்மாணித்து இந்த நாட்டின் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களிடையே இனப்பேதங்களை ஏற்படுத்திய மாதம், இன முரண்பாடுகளை மூற்றுவித்த மாதம். அதனால் இந்த ஜூலை மாதத்தில் மக்கள் விடுதலை முன்னணியான நாங்கள் இன்று இந்த இனவாதம் கரை தாடுகின்ற தாண்டவமாடுகின்ற இந்த நிலைமையில் இன்று இலங்கையில் விசேடமாக தமிழ் மக்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு இருந்தது. அதாவது இந்த நாட்டின் இங்கு இருக்கின்ற ஆட்சியாளர்கள் லஞ்ச ஊழல் மோசடி நிறைந்தவர்கள், இங்கு இருக்கின்ற ஆட்சியாளர்கள் மோசடி மிக்கவர்கள், இங்கு இருக்கின்ற ஆட்சியாளர்கள் இனவாதிகள் என்று குறிப்பிட்டார்கள். யார் வேறு யாருமல்ல, இன்று வடபகுதியை ஆளுகின்ற வடபகுதியில் இருக்கின்ற வடமாகாண சபை. அங்கு இருக்கின்றார்கள் விக்னேஸ்வரன் அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்றார். அங்கு இருக்கின்றார்கள் சம்பந்தன் அவர்கள். இவர்கள் குறிப்பிட்டார்கள், இந்த நாட்டின் 69 ஆண்டுகளாக இந்த நாட்டை நாசமாக்கியவர்கள் வேறு யாருமல்ல, இந்த நாட்டின் ஆட்சியாளர். இவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் தீர்க்க முடியாது, ஏனென்றால் இவர்கள் லஞ்ச ஊழல் மோசடி மலிந்தவர்கள் என்று குறிப்பிட்டார். அதனால் நாங்கள் புனிதர்கள் என்று கூறிய மாகாண சபை வடமாகாண சபை என்று சகல வழிகளிலும் வடபகுதி என்பது யாழ்ப்பாணம் என்பது கிளிநொச்சி என்பது முல்லைத்தீவு என்பது கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசம். யுத்தத்தின் பொழுது பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் இழக்கப்பட்ட பிரதேசம். அது மாத்திரமல்ல, யுத்தத்தின் கீழ் இன்றே 89,000 அதற்கும் அதிகமான விதவிகளாக்கப்பட்ட பெண்கள் வாழ்கின்ற பிரதேசம். 28,000க்கும் அதிகமான சிறுவர்கள் பெற்றோர்களை இழந்து பரிதவிக்கின்ற மாவட்டம். அது மாத்திரமல்ல, இன்று வறுமையில் கீழ் வாடுகின்ற மாவட்டங்களில் ஒரு மாவட்டமாக முல்லைத்தீவு மாவட்டம் மாறியிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, அந்த பிரதேசம் என்பது வடமாகாணம் என்பது இருக்கின்ற மக்களில் ஏதோ ஒரு வழியில் 160% மக்கள் முறை சார்ந்த விதத்தில் கடன்காரராக்கப்பட்ட நாடு. அது மாத்திரமல்ல, அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற வீடுகளில் இன்னமும் கூட 150% வீடுகள் இன்னமும் கொட்டில்களில் வாழுகின்ற பிரதேசம். அப்படி சொன்னால் அவ்வாறான நிலைமையில் இருக்கின்ற பிரதேசம், அந்த பிரதேசத்தில் இருந்து மக்களிடம் இருந்து அறவிடப்பட்ட வரியின் மூலமாக நடாத்தப்படுகின்ற வடமாகாண சபை இன்று அங்கிருக்கின்ற மக்களின் சொத்துக்களை சூறையாடி இருக்கின்றார்கள், மக்களின் சொத்துக்களை மோசடி செய்திருக்கின்றார்கள். இங்கு ராஜபக்சாக்கள் எப்படி லஞ்ச ஊழலில் ஈடுபடுகின்றார்களோ, இங்கிருக்கின்ற இந்த ராஜபக்சாக்கள் எவ்வாறு ஈடுபட்டார்களோ, இன்று மைத்திரி ரணில் அரசாங்கம் எவ்வாறு லஞ்ச ஊழல் மோசடியில் ஈடுபடுகின்றதோ, அதே போல் இன்று வடமாகாணத்தில் இருக்கின்ற தமிழ் ஆட்சியாளர்கள் என்று கூறுகின்ற, தாங்கள் புனிதர்கள் என்று கூறுகின்ற இவர்களும் தாங்களது லஞ்ச ஊழல் மோசடியில் ஈடுபட்டு அண்மையில் வடமாகாண சபையில் விசாரிக்கப்பட்டு அங்கிருக்கின்ற அமைச்சர்கள் அனைவருமே மக்களது சொத்துக்களை சூறையாடியவர்கள் என்று கூறப்படுகின்ற அபாக்கிய நிலைமைக்கு இன்று தள்ளப்பட்டிருக்கின்றது. அதனால் நாங்கள் ஒன்றை மாத்திரம் கூறுகின்றோம்,
அதனால் இன்று அங்கிருக்கின்ற விக்னேஸ்வரன் அவர்களுக்கு எடுத்துக்கொண்டாலும் சரி, அங்கிருக்கின்ற சுரேஷ் ரேவச்சந்திரனுக்கு எடுத்துக்கொண்டாலும் சரி, அங்கிருக்கின்ற சம்பந்தருக்கு எடுத்துக்கொண்டாலும் சரி, இங்கிருக்கின்ற ராஜபக்சா, இங்கிருக்கின்ற ரணில் மைத்ரிக்கு எடுத்துக்கொண்டாலும் சரி, இங்கிருக்கின்ற அக்கீம்க்கு எடுத்துக்கொண்டாலும் சரி, இங்கிருக்கின்ற ரிஷார் பதுதீனுக்கு எடுத்துக்கொண்டாலும் சரி, இங்கிருக்கின்ற மனோ கணேசனுக்கு எடுத்துக்கொண்டாலும் சரி, திகாம்பரத்துக்கு எடுத்துக்கொண்டாலும் சரி, அனைவரும் ஒன்று சேர்ந்து இன்றி இனவாதம் தாங்கள் இன ரீதியாக ஒன்று சேர்ந்திருக்கின்றார்களே தவிர மக்களது பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுக்கவில்லை. அதனால் இந்த நாட்டின் 69 ஆண்டுகளாக இந்த நாட்டை ஆளுகின்ற அனைத்து கட்சிகளும் அனைத்து அரசியல்வாதிகளும் இனவாதத்தையே தாங்களது இருப்பாக, தாங்களது துருப்பு சீட்டாக பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அதனால் தான் இந்த நாடு இனவாதத்தின் அமிழ்ந்து போயிருக்கின்ற நாடாக மாறி இருக்கின்றது. அதனால் அன்பார்ந்த தாய்மார்களை, தந்தையர்களை, சகோதர சகோதரிகளை, நாங்கள் மக்கள் விடுதலை முன்னணியான நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நாட்டில் 69 வருடங்களாக இந்த நாட்டின் அனைவரையும் நாங்கள் பரிசித்து பார்த்திருக்கின்றோம். அனைத்து அரசியல் கட்சிகளையும் பரிசித்து பார்த்திருக்கின்றோம். அது தமிழா, சிங்களமா, முஸ்லிமா என்பதல்ல, அனைவரும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் ஆட்டம். கொள்ளை அடிப்பதில், மக்களது சொத்துக்களை சூறையாடுவதில், அதே போன்ற அவைகளை மூடி மறைப்பதற்காக இனவாதத்தை தூண்டி நீ தமிழனாக இரு, சிங்களவனாக இரு, முஸ்லிமாக இரு என்று மக்களை இன ரீதியாக பிரிக்கின்ற பாவிஷ்டமான அரசியலை ராஜபக்சா முதல், ரணில் மைத்ரி முதல், அங்கிருக்கின்ற விக்னேஸ்வரன் சம்பந்தன் முதல் அனைவரும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் ஆட்டம் மாறி இருக்கின்றார்கள். அதனால் இன்று 69 ஆண்டுகளாக எங்களுக்கு இருக்கின்ற அனுபவம் இதுவாகும். அதனால் இந்த நிலைமையில் இருந்து நாங்கள் மாற வேண்டும் என்றால் வேறு எதுவுமல்ல, இந்த நாட்டின் தமிழ், சிங்கள, முஸ்லிம் மக்கள் ஒரு கொடியின் கீழ் வாழுகின்ற இந்த நாட்டின் உண்மையான பிரச்சனை என்ன என்று தெரிந்து கொள்ளக்கூடிய அதற்கு ஆற்றல் உள்ள ஒரே கட்சி மக்கள் விடுதலை முன்னணி மாத்திரமே. இந்த நாட்டின் இனவாதத்துக்கு எதிரான கட்சி மக்கள் விடுதலை முன்னணி மாத்திரமே. இந்த நாட்டின் தமிழ், சிங்கள, முஸ்லிம் ஒற்றுமைக்காக உண்மையாக குரல் கொடுக்கின்ற கட்சி வேறு எதுமல்ல, மக்கள் விடுதலை முன்னணி மாத்திரமே. அதனால் இன்று இலங்கையில் இருக்கின்ற மக்களுக்கு இந்த நாட்டின் மக்கள் விடுதலை முன்னணியின் கீழ் அணி திரள்வதை தவிர வேறு மார்க்கங்கள் கிடையாது. மக்கள் விடுதலை முன்னணியால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு சமதர்ம ஆட்சியை உருவாக்குவதற்காக நாட்டில் இருக்கின்ற அனைத்து மக்களும் ஒன்று சேர்வதை தவிர வேறு மார்க்கங்கள் கிடையாது. அதனால் அன்பார்ந்த தாய்மார்களே, தந்தையர்களே, சகோதரர்களே, உங்களுக்கு எல்லோருக்கும் இருக்கின்ற ஒரே கட்சி அது மக்கள் கட்சி, மக்கள் விடுதலை முன்னணி ஆகும். அதனால் மக்கள் விடுதலை முன்னணியை சூழ இந்த நாட்டில் இருக்கின்ற தமிழ், சிங்கள, முஸ்லிம் அனைத்து ஒடுக்கப்பட்ட மக்களும் இந்த நாட்டின் பொருளாதார கொள்ளைக்கு எதிராக, லஞ்ச ஊழல் மோசடிக்கு எதிராக, இனவாதத்துக்கு எதிராக மக்களை அணிதிரட்டுகின்ற ஒரே கட்சி மக்கள் விடுதலை முன்னணி ஆகும். அதனால் மக்கள் விடுதலை முன்னணியை சூழ அணி திரள்வதற்கு இலங்கையில் வாழுகின்ற தமிழ், சிங்கள, முஸ்லிம் மக்களுக்கு கூடுதலான சக்தியும் கூடுதலான வலுவும் மேலும் மேலும் கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.